நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இன்னைக்கு உலகம் முழுக்க வாகனங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு. அதை பயன்படுத்துறவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாயிருக்கு. அதே மாதிரி பொல்யூஷனும் அதிகமாயிருக்கு. இதுக்கு ஒரு மாற்று கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடி கண்டுபிடிச்சதுதான் இந்த மின்சார வாகனங்கள். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சொல்லக்கூடிய இந்த மின்சார வாகனங்களை தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் மிக அதிக அளவுல வந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவாகட்டும், சீனாவாகட்டும், இந்தியாவாகட்டும் எல்லாருமே இந்த மின்சார வாகனங்கள் உற்பத்திக்கும் சரி, இதை விற்பனைக்கும் சரி, பயன்பாட்டையும் சரி அதிகப்படுத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. எதிர்காலத்துல இது ஒரு சிறப்பான தொழிலா இருக்க போகுது அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ நம்ம இது சார்ந்த ஒரு தொழில், அதாவது எலக்ட்ரிக் வாகனங்கள் தயாரிப்பு இல்ல, இந்த எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு தேவையான ஒரு சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் அமைச்சு அதுல எப்படி நம்ம லாபம் பார்க்கறது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஒரு ஃபியூச்சர் பிசினஸ் ஐடியா அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம். நீங்க இந்த ஒரு தடவை நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த எலக்ட்ரிக் வாகனங்கள் இருக்கிற வரைக்குமே நம்ம இதுல என்ன செய்ய முடியும், சம்பாதிக்க முடியும். சாதாரணமா மாதத்துக்கு ஒரே ஒரு சார்ஜிங் அந்த மிஷின் நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா 1 லட்சம் வரைக்கும், அதுவே நிறைய மிஷின்கள் செட் பண்ணும் போது மாசத்துக்கே நீங்க ஒரு 10 லட்சம் 20 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இதுல இருக்கு. நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான பிசினஸ் ஐடியாவும் இருக்கு. அப்போ இந்த சார்ஜஸ் நம்ம எங்க வாங்கலாம் அப்படின்னு கேட்கும்போது ஒரு டாப் பிராண்டா இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுல இருக்கக்கூடிய அந்த ஏர்னிங் நமக்கு நல்லாவே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு டாப் பிராண்ட் டாடா பவர், இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த டாடா பவர்ல இவி ஸ்டேஷன் நம்ம எப்படி அமைக்கிறது, இந்த கம்பெனியோட பிரான்சைஸ் எப்படி வாங்குறது, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், இதுக்கு எவ்வளவு செலவாகும், இதுக்கு என்ன மாதிரியான ப்ராஃபிட் கிடைக்கும், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மின்சார வாகனங்களுக்கான பிராண்ட் அப்படிங்கிறது நிறைய இருக்கும்போது ஏன் டாடா பவரை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 5ல இருந்து 7 வகையான பிராண்ட்ஸ் இருக்கு. அதுல எல்லாத்துலயுமே ரொம்ப பாப்புலரான நம்பகத்தன்மையான ஒரு கம்பெனி அப்படின்னா டாடா பவர் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஹை கிரேட் மெட்டீரியல்ஸால இந்த சார்ஜஸ் தயாரிக்கப்படுது. அதே மாதிரி இது துருப்பிடிக்காத மெட்டீரியலால தயாரிக்கப்படுது. மழையிலேயோ பனியிலேயோ டஸ்ட்லயோ இது எந்தவித சேதாரமும் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய வெப்பநிலை, அதிக வெப்பநிலையில கூட இது ஸ்டாண்டர்டா இருக்கும் அப்படிங்கிறது டாடா பவராலேயே சொல்லப்படுது. இந்தியாவிலேயே ஒரு லார்ஜஸ்ட் இவி ஸ்டேஷன் கம்பெனி அப்படின்னு சொன்னாக்கா இந்த டாடா பவரை நம்ம சொல்ல முடியும். உங்களோட டார்கெட்டா இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா 1 லட்சம் இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அமைக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. 530 நகரங்களுக்கு மேற்பட்டு இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த கம்பெனியோட டீடைல்ஸ். சாதாரணமா இவங்க அந்த பிராண்ட் நேம் என்ன தெரியுமா, அந்த இவி சார்ஜஸ் கொடுக்குறாங்கல்ல அதோட நேம் பாத்தீங்கன்னா ஈஸி சார்ஜ், இஇசட் சார்ஜ் அப்படிங்கிறது அந்த பிராண்டோட நேம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹோம் சார்ஜஸ் சொல்லுவோம் இல்லையா, அதாவது வீடுகள்லயே நம்ம வாகனங்களுக்கு அந்த சார்ஜிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஹோம் சார்ஜஸ் பாத்தீங்கன்னா 1 லட்சத்துக்கும் மேல அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சேல் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பப்ளிக்ல வைக்கக்கூடிய அந்த சார்ஜஸ் ஒரு 5500 வரைக்கும் இவங்க சேல் பண்ணிருக்காங்க. செமி பப்ளிக் வச்சிருக்காங்க, ஃபிளீட் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க, பஸ் சார்ஜ் பண்ணக்கூடிய, அதாவது கரண்ட்ல ஓடக்கூடிய அந்த பஸ், இவி பஸ் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் ஒரு 1100க்கு மேல செட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கம்பெனி. இதுக்கான பிரான்சைஸ் டீடைல் தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப டாடா பவர்ல எத்தனை விதமான சார்ஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நார்மலா ஏசி சார்ஜர், டிசி சார்ஜர் சொல்லுவாங்க. ஏசி சார்ஜர் அப்படிங்கும்போது இது நம்ம வீடுகள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு சார்ஜர். ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு ஒரு 5ல இருந்து 6 மணி நேரங்கள் வரைக்கும் எடுத்துக்கும். நார்மலா நம்ம பப்ளிக்கா நம்ம இதை ஒரு பிசினஸா பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம டிசி சார்ஜஸ் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. 2 டைப்பான கனெக்டர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிலோ வாட்டுக்கு தகுந்த மாதிரி இதை என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். டாடா பவர்ல ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 21 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய யார் வேணாலும் இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் ஆரம்பிக்கலாம். நம்ம இந்திய குடிமகனா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். 10th படிச்சிருந்தா போதுங்க. 10th பாஸ் பண்ணி இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் ரைட்டு, என்ன செய்யலாம், இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நம்ம அட்ரஸ் ப்ரூஃப், ஐடென்டிட்டி ப்ரூஃப், இதுக்கெல்லாம் ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதுக்கப்புறம் போட்டோ, பேங்க் டீடைல்ஸ், இது எல்லாமே நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கும்.
ஒரு இடத்துல சார்ஜிங் ஸ்டேஷன் வைக்கிறோம் அப்படின்னாக்கா லேண்ட் வேணும். அந்த லேண்ட் நம்ம சொந்த நிலமா இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம், இல்ல லீஸுக்கு எடுக்கிறோம் அப்படின்னாலும் அதுவும் நம்ம வச்சுக்கலாம். அப்போ நம்ம டாக்குமெண்ட்ஸா என்ன கொடுக்கணும்னா, நம்ம சொந்த இடம் அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட் நம்ம அவங்கள்ட்ட சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா லீஸுக்கு எடுத்த அந்த பேப்பர்ஸ் நம்ம வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம் இல்லையா, அந்த பேப்பர்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி லோக்கல் அத்தாரிட்டிஸ் கிட்ட நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் அப்படிங்கிறது எடுக்க வேண்டியதா இருக்கும். இவ்வளவுதாங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ். ஓகே, இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான ரெக்குயர்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு இடம் வேணும். அது வந்து ஹைவேஸ்ல இருந்தா ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம சார்ஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஒரு கிரௌடடான இடத்துல இல்ல ஒரு ஹோட்டல்ஸ்க்கு பக்கத்துல இந்த மாதிரி கூட நம்ம என்ன செய்யலாம், ஹாஸ்பிட்டல் பக்கத்துல எல்லாம் நம்ம வைக்க முடியும். அதுக்கான இட வசதி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரே ஒரு சார்ஜர் தான் வைக்க போறீங்க அப்படின்னாக்கா ஒரு 200ல இருந்து 300 ஸ்கொயர் ஃபீட் போதும். அதுவே ஒரு 3-4 வைக்க போறீங்க அப்படின்னா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். 10 சார்ஜருக்கு மேல நான் வைக்க போறேன் அப்படின்னாக்கா ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு இடம் தேவைப்படும். இந்த மாதிரி நிறைய இடம் இருக்கும் போதுதான் நம்ம நிறைய கார்களோ இல்ல வண்டிகளோ வந்து நிக்கிறதுக்கோ சார்ஜ் பண்றதுக்கோ நமக்கு இட வசதி இருக்கும். அப்ப மினிமம் ஒரு 500ல இருந்து மேக்சிமம் ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா இந்த தொழிலை நம்ம தொடங்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு என்ட்ரி ஒரு எக்ஸிட் இருந்துச்சு அப்படின்னா கூட்டம் இல்லாம வாகனங்கள் உள்ள போய் வெளியில வர்றதுக்கான அந்த அமைப்பு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சின்னதா ஒரு ஆபீஸ் செட்டப் உள்ள இருந்துச்சு அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் வச்சுக்கிறதுக்கு ஒரு பில்லிங் பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லாம் நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இபி கனெக்ஷன் அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியமா இருக்கு. நம்ம வீடுகளுக்கு வாங்குற மாதிரி இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் நீங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னாக்கா டிஸ்காம் சொல்லக்கூடிய மாவட்ட மின்சார அலுவலகம் இருக்கும் இல்லைங்களா, அங்க போயிட்டு நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் வைக்க போறேன், இந்த இடத்துக்கு எனக்கு கனெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க வேண்டியதா இருக்கும். அந்த கனெக்ஷனும் வாங்க வேண்டியதா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு மாசத்துக்கு நம்ம தமிழ்நாடு மாடல்ல என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யூனிட்ஸை வச்சுதான் நிறைய பேர் சார்ஜ் பண்றாங்க. இத்தனை கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்றதுல ஒரு யூனிட்டுக்கு இவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. மேக்சிமம் இதுதான் எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. நீங்க வந்து ஒரு இவி சார்ஜர் மட்டும் நீங்க வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது அந்த ஒரு மிஷின் மட்டும் நீங்க வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னாக்கா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு நாளைக்கு ஒரு 400 யூனிட் ஓடுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சார்ஜ் ஒரு யூனிட்டுக்கான சார்ஜ் வந்து 19 ரூபாயில இருந்து 20 ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. நம்ம 19 ரூபாய் அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு 400 யூனிட் ஓடுறதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு 7600 ரூபாய் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதுவே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு நம்ம கட்டுவோம் இல்லையா, அது பாத்தீங்கன்னா ஒரு 8 ரூபாயில இருந்து 10 ரூபாய் வரைக்கும் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுது. அப்ப டோட்டலா நம்மளோட அந்த டிஸ்காம் சார்ஜஸ் பாத்தீங்கன்னா 400 யூனிட்டுக்கு ஒரு 3200ல இருந்து 4000 ரூபாய் வரைக்கும் செலவாகும். அப்ப டெய்லி ப்ராஃபிட் நம்ம ஒரு 8 ரூபாய் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா 4400 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட் வந்து இதுல இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு நாளைக்கு வந்து நமக்கு ஒரு 4400 ரூபாய் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 1,32,000 ரூபாய் அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ராஃபிட்டா இருக்கும். மத்த எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லைங்களா, யாரோ ஒரு ஆள் போடுறோம், ஒரு சேலரி கொடுக்குறோம், இந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். மத்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 32,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி நம்ம லெஸ் பண்ணிட்டா கூட நமக்கு 1,00,000 ரூபாய் அப்படிங்கிறது சாலிடா ப்ராஃபிட் வந்து இதுல நிக்குங்க. இது வந்து ஒரே ஒரு சார்ஜிங் மிஷின் வச்சு நீங்க வந்து பிசினஸ் ரன் பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்க மாசத்துக்கு ஒரு 1,00,000 ரூபாய் அப்படிங்கிறது ப்ராஃபிட்டா எடுக்க முடியும். நம்ம வந்து நிறைய சார்ஜர் பாயிண்ட் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 5 மிஷின் வைக்கிறீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் லாபம் நிற்கும். அதுவே நீங்க ஒரு 10 மிஷின் வைக்கிறீங்க அப்படிங்கும் போது அதுக்கான லாபம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதுதாங்க ப்ராஃபிட் டீடைல்ஸ். இது வந்து அப்ராக்சிமேஷன் தான். நீங்க இடத்துக்கு இடம் மாறும், உங்களுக்கு எத்தனை யூனிட் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். போக போக கார்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகும். அப்போ உங்களுடைய யூனிட்டோட வேல்யூவும் அதிகரிக்கும், அதுக்கான பணமும் வந்து அதிகரிக்கும். அப்ப ப்ராஃபிட்டும் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதுல நம்ம தெரிஞ்சுக்க கூடிய மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃபியூச்சர் பிசினஸ் ஐடியா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் வாகனங்களோட பயன்படுத்துறவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் போது நமக்கு இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் அதிகரிக்கும். இப்ப போக போக நமக்கு எலக்ட்ரிக் வாகனங்களை தான் எல்லாருமே வந்து கவர்மெண்டே வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும் போது நமக்கு இதுக்கான பிசினஸ் வந்து நாளாக நாளாக இதனுடைய ப்ராஃபிட் வந்து நம்ம அதிகமா பார்க்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹைவே
ஹைவேஸ் இந்த மாதிரி இடத்துல நம்ம செட் பண்ணணும். கிரவுடட் ஏரியாஸ்ல, ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இந்த மாதிரி எல்லாம் நம்ம செட் பண்ணணும். அந்த மாதிரி செட் பண்ணும்போது நிறைய ப்ராஃபிட் பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு தடவை நீங்க செட்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா லைஃப் லாங் நம்ம வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். அதுல ஒரு சில மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் மட்டும் தான் வரும். மற்றபடி பெரிய ப்ராப்ளம்ஸ் எதுவும் வரப்போறது கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க சார்ஜரோட எண்ணிக்கையை நீங்க அதிகப்படுத்த நீங்க ப்ராஃபிட்டை அதிகமா பார்க்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டேஷன் அதிகப்படுத்த, இப்ப சார்ஜிங் ஸ்டேஷன்ங்கிறது என்ன, ஒரு இடத்துல 1 2 5 10 இந்த மாதிரி நம்ம வச்சு வைக்கக்கூடிய அந்த ஒரு பெட்ரோல் பங்கு மாதிரி நம்ம வைக்கிறோம் இல்லையா, அதுதான் ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன் இந்த இடத்துல ஒரு ஸ்டேஷன், இன்னொரு ஹைவேல ஒரு ஸ்டேஷன் அப்படின்னு நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து நம்ம சொல்லவே முடியாது. ரொம்ப அதிகமான ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இந்த பிசினஸை எப்படி டெவலப் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஃபிளக்ஸ் அடிச்சு ஒட்டுறது, போஸ்டர்ஸ் வைக்கிறது, அங்கங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வைக்கிறது. இப்ப நம்ம எல்லாம் பாக்குறோம் இல்லையா, இந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் பங்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நமக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வைக்கக்கூடியது இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது நமக்கு நம்ம கிட்ட வரக்கூடிய அந்த கஸ்டமர்ஸோட எண்ணிக்கையை வந்து நம்ம அதிகப்படுத்த முடியும். அப்ப நல்ல ப்ராஃபிட்டும் பார்க்க முடியும். இதோட நம்ம கார் வாஷிங் பண்றது, ஏர் ஃபில் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம சேர்க்கும் போது இன்னும் அதிக ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிரான்சைஸ் அமௌண்ட்ங்கிறது ஒரு 2 லட்சத்துல இருந்து 3 லட்சத்துக்குள்ள வரும். டாடா பவர்ல எந்த லொகேஷன்ல வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பிரான்சைஸ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகலாம். ஒரு சார்ஜிங் பாயிண்ட் வந்து நீங்க வைக்கிறீங்க அப்படின்னாக்கா 4 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரைக்கும் செலவாகும். அதுவே வந்து நீங்க 5 சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா அதுல 20ல இருந்து 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும். இதுவே 10 அப்படின்னா நீங்க கால்குலேட் பண்ணிக்கங்க. இதுல கவர்மெண்ட் சப்சிடி நமக்கு கிடைக்கும். 20% வரைக்கும் நம்ம இப்ப முதலீடுல நம்ம ஒரு 20% வரைக்கும் நம்ம மானியமா கூட என்ன செஞ்சுக்கலாம், ஒரு சில ஸ்கீம்ல நம்ம வாங்கிக்க முடியும். அதே மாதிரி நிறைய சார்ஜிங் பாயிண்ட்ஸ் நீங்க செட் பண்றீங்க அப்படின்னாக்கா நம்ம அந்த டிஸ்காம் இருக்கு இல்லைங்களா, அதை எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கு இல்லையா, அங்கிருந்து நம்ம சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நாங்க செட் பண்ண வேண்டியதா இருக்கும். நிறைய சார்ஜஸ் நீங்க வைக்கும்போது 1 2 வைக்கும்போது இது தேவைப்படாது. ஒரு 10 வைக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி நீங்க செட் பண்ண வேண்டியதா இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு 2 லட்சத்துல இருந்து 3 லட்சம் வரைக்கும் தேவைப்படும். சாதாரணமா சாஃப்ட்வேர், பில்லிங் சாஃப்ட்வேர் அது இதுன்னு ஏதாவது வாங்குனீங்க அப்படின்னாக்கா இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படும். இது எல்லாமே நம்ம நிலத்துக்கான அந்த விலையை நம்ம இதுல சொல்லவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு நிலம் வந்து சொந்தமா இருந்துச்சுன்னா அது வேற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட், அதோட எஸ்டிமேட் வேற. அதே நீங்க லீஸுக்கு வாங்குறீங்க, அதுக்கு ஒரு வாடகை கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது அதுக்கான எஸ்டிமேட் வேற. நீங்க எப்படி வாங்குறீங்க, உங்களோட சொந்த நிலமா தான் வாடகையே கிடையாது. இதுவே நீங்க வந்து வாடகைக்கு வைக்கிறீங்கன்னா மந்த் ஆன் மந்த் நீங்க வாடகை கொடுக்க வேண்டியதா இருக்கும். அதுவே லீஸுக்கு எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால லேண்டை மட்டும் இதுல இருந்து நான் சேர்க்கவே இல்லைங்க. மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி மட்டும்தான் நான் இதுல சொல்லியிருக்கேன். இப்போ டாடா பவர் இந்த இவி சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கூகுளில் போயிட்டு டாடா பவர் இவி அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த டாடா பவரை என்ன செய்யலாம், கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வரும். இந்த ஹோம் பேஜில் கொஞ்சம் இறங்கிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா கீழே பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜரோட வெரைட்டிஸ் உங்களுக்கு வந்து இதில் இருக்குது. ஓகேங்களா? ஹோம் பிளேஸ்க்கு வேணுமா, இல்லை ஆஃபீஸ் அண்ட் ஒர்க் ஷாப்புக்கு வேணுமா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் பிளேசஸ்க்கு வேணுமா, ஃப்ளீட் ஆர்கனைசேஷனுக்கு வேணுமா, இந்த மாதிரி ஒன்னொன்னா இருக்கு. நமக்கு எது வேணுமோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதில் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தொழிலாக பண்ணுறதுக்கு நம்ம பப்ளிக் பிளேசஸ்க்கு வைக்கக்கூடிய அந்த சார்ஜஸ் தான் நம்ம வாங்க போறோம் அப்படிங்கிறதுனால நம்ம அதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து தெரியும். இந்த அப்ளிகேஷன்ல உங்களோட பேரு, உங்களோட இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் வந்து உங்களை காலில் காண்டாக்ட் பண்ணணுமா இல்லை இமெயிலில் காண்டாக்ட் பண்ணணுமா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே ஜென்ரலான கொஸ்டின் தான். உங்களோட அட்ரஸ் என்ன, நீங்க எதுவும் இது வரைக்கும் கம்பெனி வச்சிருக்கீங்கன்னா அந்த கம்பெனியோட பேர் என்ன, இந்த மாதிரி எல்லாம் வரும். எல்லாத்தையும் நீங்க ஃபில் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா இருக்கும். அந்த கேப்சாவை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் ஜென்ரேட் ஓடிபின்னு இருக்கு இல்லைங்களா, அதை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். நீங்க கொடுத்த இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து நீங்க காப்பி பண்ணி வைக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு சப்மிட் ஆப்ஷன் வரும். நீங்க சப்மிட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உள்ளது எல்லாத்தையுமே டாடா வந்து பார்த்துக்கும். உங்களுக்கு அவங்க என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் வேணும் அவங்களே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. கால்லையோ இல்லைன்னா மெயில்லையோ உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணும்போது எல்லா டீட்டெயில்ஸும் இந்த பிரான்சைசி எடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ், என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வேணும் எல்லாமே அவங்க வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே இன்ஃபர்மேஷன்
குடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இந்த ஃப்ரான்சைஸ் வந்து நீங்க எடுக்க வேண்டியதா இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு பிசினஸ் வந்து இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த பிசினஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா, வீடியோவ லைக் பண்ணுங்க. நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.